கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தபடினாலும், இருதயத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தபடினாலும், ராஜ்யத்தின் வல்லமை கொடுத்தவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக துதியும் கனத்தையும் செலுத்துகிறேன். எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தாதி கர்த்தரை, ராஜாதி ராஜனை, தேவாதி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கவும் அவரை துதிக்கவும் கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் எபேசராக இருக்கிறார், அவர் சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார், அவர் நீதியும் செம்மையும் ஆனவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிக கவனமாக கேளுங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம், அநேக முறை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை தேவன் நினைவு கூறுகிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இந்த நாளிலே ஆதியிலே வெள்ளத்தின் அகோர அழிவிலே தேவன் நோவாவையும் அவனோடு கூட இருந்த அனைத்து சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் தேவன் நினைவு கூர்ந்தார். அது மாத்திரமல்ல, எகிப்து தேசத்திலே அடிமைத்தனமான வீட்டிலே இஸ்ரவேல் மக்களை, இந்த மக்கள் எல்லாம் கூக்குரலிட்டார்கள், பெருமூச்சிட்டார்கள். அவருடைய பெருமூச்சை தேவன் நினைவு கூர்ந்தார். தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூறுகிறார். சங்கீதக்காரன் தாவீது 98ஆம் சங்கீதத்தில் இப்படியாக சொல்கிறார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தம்முடைய உண்மையும் அவருடைய கிருபையும் நினைவு கூறுகிறார் என்று. எல்லைகள் எல்லாம், எல்லா சாதிகளும் தம்முடைய ரட்சிப்பை கண்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் எல்லாம் தேவனுடைய சந்நிதியிலே நினைவு கூறப்பட்டது என்று. நிச்சயமாக நீங்க கடந்து வந்த பாதை கடினமாக இருக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கலாம். தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார், உங்கள் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். அது முற்காலமாக இருந்தாலும் சரி, இடைப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! நிச்சயமாக தேவன் நம் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். தேவன் நினைத்தருளினார் என்ற வார்த்தை எல்லாம் தேவன் நினைவில் மறந்து போன ஒன்றை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறாரோ, அதனாலதான் அவர் மறந்த பின்பு ஞாபகப்படுத்துகிறார். நிச்சயமாக நமக்கே தெரியும், கர்த்தர் ஒருபோதும் மறந்து போகிற தேவனே அல்ல. அவர் என்றும் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு மறைவான ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? அவருக்கு அறிவை உணர்த்தினவன் யார்? நியாய வழியிலே உபதேசித்தவன் யார்? ஞானத்தை கற்றுக் கொடுத்தவன் யார்? விவேகத்தின் வழியை உபதேசித்தவன் யார்? அவர் யாருடைய ஆலோசனை பண்ணினார்? அவருக்கு நிகரான தேவன் ஒன்றுமே இல்லைங்க. அவருக்கு நிகரான ஒருவரும் இல்லை. தங்கச்சி, தம்பி, அண்ணா, சகோதரனே, சகோதரியே, நல்லா கவனிங்க. அவர் ஒருவராய் பூமியை சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா! நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமே, ஆனால் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருக்கிற நமது தேவாதி தேவன் அனைத்தையும் சகலத்தையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவர் ஒருவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எல்லா நேரங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வசிக்கும் வாசஸ்தலத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கமாக இருக்கிறார். நம்முடைய இருதயங்களை எல்லாம் அவர்தானே உருவாக்கினார். சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மைகளின் நாயகன் நம் தேவன். ஹல்லேலூயா! அவருடைய நன்மையை நாம் நினைத்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும். அவரை நன்றியோடு துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால சொல்லுவோமா, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்.
சங்கீதக்காரன் தாவீது 139 சங்கீதத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை நீர் சூழ்ந்து கொள்ளுகிறீர். ஹல்லேலூயா. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து இப்படியாய் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வேண்டிக் கொள்ளுகிற யாவற்றையும் ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நாம் வேண்டுவதற்கும் அதிகமாக, நினைப்பதற்கும் அதிகமாக தேவன் செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஜனங்கள் இப்படியாய் நினைக்கலாம், கர்த்தர் என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார் என்று. ஆனால் ஒவ்வொரு நேரமும் தம்முடைய ஊழியக்காரர் நிமித்தமாக, தம்முடைய தீர்க்கதரிசி நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஒருமுறை சீயோன் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்து விட்டார் என்று. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மை ஒருபோதும் மறந்து போகிற தேவனே இல்ல. தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணா, சகோதரனை, சகோதரியே, தேவன் சொல்லுகிறார், யார் உன்னை மறந்தாலும் தேவன் உன்னை மறந்து போகவே மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? தேவன் உன்னை மறப்பதே இல்லைங்க. அவர் உன்னை உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்பி, தங்கச்சி, உன்னுடைய மதில்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் தேவன் உங்களை மறப்பதே இல்லைங்க. அவர் கைவிடுவதே இல்லைங்க. நன்றியோடு துதிக்கலாமா, பாடலாமா? ஹல்லேலூயா. நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்பா,
அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறேன். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதனால அவர் நன்மை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும். அவருடைய ஸ்தானத்துல வேற யாருமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஹalleluya. அன்று ஒரு நாளிலே மோசே தம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரம் வழியாக சூர் பாலைவனத்திலே பிரயாணப்பட்டு வருகிறார்கள். அங்கே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. ஆமாம், அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. அங்கே பார்க்கிறோம், வனாந்தர வழியா பிரயாணப்பட்டு வராங்க. மாறா என்ற இடத்துல வரும் பொழுது அந்த இடம், அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா? கசப்பா இருந்ததுங்க. கசப்பா இருந்தது. ஒருவரும் குடிக்க கூடாதபடிக்கு இருந்தது. ஆமாம் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட பிரயாணங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆமா, அந்த மாறாவின் வாழ்க்கை கசப்பான தண்ணீர் தான். கசப்பான தண்ணீர் தான். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் முறுமுறுத்தாங்க. மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. ஆமா, மோசே தேவனை கூப்பிட்டார். தேவனோ மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். மரத்தை தண்ணீரில் போட்ட பொழுது மதுரமாய் மாறிற்று என்று வாசிக்கிறோம். எத்தனுடைய வாழ்க்கை அவன் வனாந்தரமா இருக்கலாம். எத்தனுடைய வாழ்க்கை அவன் இந்த மாதிரி மாறாவை போல கசப்பான ஒரு பிரயாணமா இருக்கலாம். தேவன் உங்களுக்கு காண்பிக்கிறார். ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குமாரனே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அவர் இருப்பாரே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய எல்லா குடும்பத்தின் வாழ்க்கையில், எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் இப்படிப்பட்ட மாறாவின் கசப்பான கண்ணீராக இருந்தாலும் சரி, கர்த்தர் மதுரமாய் இன்றைய தினத்துல உங்களுடைய வாழ்க்கையை இனிப்பாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பேற்பட்ட கண்ணீர் கசப்பின் கண்ணீராக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைய தினம் உங்களுக்கு இனிப்பான ஒரு சுவையான ஒரு தண்ணீரை உங்களுக்கு தரப்போகிறார். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை வாழ்க்கையில நீங்க அதை நீங்க பற்றி கொண்டு இருக்கிறீங்க? ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரே. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுப்பீங்களா? என்னுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுப்பீர்கள் ஆனால், ஆமென், ஹalleluya, என்னுடைய பார்வைக்கு நீங்க நன்மையான காரியங்களை செய்வீர்கள் ஆனால், செவ்வியான காரியங்களை செய்வீர்கள் ஆனால், எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வாதையும் உங்களுக்கு நான் வரப்பண்ண விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் பரிகாரியாகிய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரத்துல அவர்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்து போனார்கள். ஆனால் தகப்பன் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு ஏழ்மை காண்பித்தார். ஹalleluya. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை காண்பித்தார். அங்கே அவர்கள் குடிப்பதற்காக 12 நீரூற்றுகளை ஆண்டவர் காண்பித்தார். 70 பேரிச்ச மரங்களை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் பசி ஆற்றுவதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் போகும் தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. நாம் போகும் தூரம் ஏழிமாக இருக்கிறது. அங்கே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் அடைக்கலமாக அந்த ஏழிமை கொண்டார்கள். அவர்களுக்கு இணைப்பான ஒரு இடம் தேவைப்பட்டது. அது ஏழியமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் பிதாவாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு தாபரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவரே நமக்கு தாபரமாக இருக்கிறார். இளைப்பாறும் இடமாக இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஒரு சந்தோஷமான செய்தி தெரியுமாங்க? நீங்களும் நானும் விலையேற பெற்றவங்க, அவன் விசேஷித்தமானவர்கள். அந்த நாட்கள் நாம் இருந்திருந்தோம்னா வனாந்தரத்தில் நடந்திருப்போம். சுற்றிலும் பாருங்க, சூழ்நிலை சரியில்லைனா சுற்றிலும் பாருங்க, எல்லாம் அக்கினியால் நிரம்பி இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் ஆண்டவர் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர்களோடு கூட நடந்து வந்தார். அவர்களுக்கு 12 நீரூற்றை காண்பித்தார். ஆமே, அந்த 12 நீரூற்றும் அந்த ஏழையும் அவர்களுக்கு சாட்சியா இந்நாள் வரைக்கும் இருக்கிறதே. நாமும் அப்படிப்பட்டதாக சாட்சியா இந்த உலகத்திற்கு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். வேதத்தில் அநேக பிரபலமான மரங்களை குறித்தும் அவைகளுடைய கனிகளை குறித்தும் பார்க்கிறோம். ஆனால் இந்த பனைமரமானது முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற மரம் பனைமரம் என்று. ஹalleluya. சங்கீதக்காரன் தாவீது 92ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், நீதிமான் பனையை போல செழித்திருந்து அவன் கேதுருவை போல வளருவான் என்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று. We are not a retired Christians. We are not a retired Christians. ஆகவே இந்த பனைமரம் ஓய்வு பெற்ற பட்டியலில் இடம்பெறவில்லை. ஹalleluya. நம்மள பலவே அநேக ஓய்வு பெற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நான் என் பங்கை முடித்து விட்டேன், கடமையை செய்து விட்டேன் என்ற ஒரு மனப்பாங்கை கொண்டவர்களாகவும் அந்த ஒரு இடத்திற்கு வந்தவர்களாகவும் இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கிவப் இல்லைங்க. எத்தனை பேர் விசுவாசிங்க? அது போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. சவால்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சவால்களை மேற்கொள்ள என்னுடைய பலன் போதுமா இருக்கிறது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்த முற்கால தேவ பிரசங்கிகளை பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, பரிசுத்தவான்களை பாருங்க, அவங்களை நினைத்து பாருங்க. அவருடைய கால்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓடிக்கொண்டிருந்தது. அவருடைய கைகள் எல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்கும்படியாக அவர் வேலையை செய்து கொண்டிருந்தது.
அவர்கள் முதிர் வயது வரைக்கும் சாகும் வரைக்கும் அந்த பணமரத்தை போல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தாங்க. அக்கினியை போல அக்கினி சுவாலையாக இருப்பாய், தீயாய் ஆண்டவருக்கு என்று ஓட எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் இன்றைய தினத்தில் ஆண்டவருக்காக நிற்க போறீங்க? அந்த அக்கினியாக தேவனுடைய எல்லா பிள்ளைகளிடமும் இருக்க வேண்டும். அந்த அக்கினி தேவனுடைய அக்கினியாக இருக்கிறது. அந்த செடிகள் இல்ல, நாங்கள் தேவனால் நாட்டப்பட்ட மரங்களாக இருக்கிறோம். எந்த ஒரு புயலுக்கும், எந்த ஒரு பெருங்காற்றுக்கும், எந்த ஒரு சத்துருவின் சேனைகளுக்கும் நாம் அசையாதபடி, நாம் ஒழிந்து போகாதபடி, நிலை நிற்கும்படியாக நம் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், the palm branches are the branches of victory என்று. ஆமென். குருத்தோலை வெற்றியின் சிறப்பம்சமாக இருக்கிறது. அந்த நாட்களிலே ஆண்டவருக்கு முன்பாக நீங்க நிற்க போறீங்க. ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒவ்வொருவரும் வெற்றியின் பிள்ளைகளாக இருக்க போறீங்க. ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றியின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. கரங்களிலே குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று ஓசன்னா ஓசன்னா என்று நாம் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் முன்னிலையிலே இருக்கும்போது வெற்றி நாளா இருக்கிறது. அது மகிழ்ச்சியின் நாளா இருக்கிறது. இது மகிழ்ச்சியின் நேரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. மற்ற மனிதர்கள் நம்மை பார்க்கும்போது நம் வாழ்வில் செயல்படும் சில ஆசீர்வதிக்கப்பட்ட ஆதாரங்களை காண்கிறார்கள். அது உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கிறது. அது அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். பவராவி எனக்குள்ள இருக்குது. எந்த பய ஆவியை அணுகுவதில்லை. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல போறோம்? பாடலாமா? ஆண்டவரை நோக்கி பாடலாமா? ஆவியானவர் அழைக்கலாமா? பவராவி எனக்குள்ள இசைமா வந்து விட்டார் காரணத்தினால்
ஆசீர்வாதிக்கிறீங்க. ஹalleluya. தேவனாலே உண்டாயிருக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனாலே பிறந்திருக்க வேண்டும். அவராலே உலகத்தை ஜெயித்திருக்க வேண்டும். ஹalleluya. பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறபடினாலே, ஏனெனில் நீங்கள் உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கிற விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹalleluya. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எனக்குள்ள இருப்பவர் பெரியவர்கள் எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ஹalleluya. கடினமான பாதைதான் கர்த்தர் தமது வல்லமை இஸ்ரவேலுக்கு காண்பித்தார். எப்படி தெரியுமா? அன்றைய தினம் அசூரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் எதிராக பாளையங்களை அவைகளை தன்வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். ஆனால் எசேக்கியா ராஜாவோ தன்னுடைய ஜனங்களை அழைத்து திடன் கொண்டு தைரியமாய் இருங்க, அசூரிய ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுடைய கூட்டத்தை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், அவனோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவனோடு இருப்பது மாம்ச புயல்தான், நமக்கு துணை நின்று யுத்தத்தை நடத்த நம்மோடு இருக்கிறவர் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் என்று அன்றைய தினம் அவர்களை ஆறுதல் படுத்தினான். ஆனால் இந்த அசூரிய ராஜா சனகரிப் என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவரை நமது தேவனை நிந்தித்தான். எப்படி தெரியுமா? நான் எங்க சென்றாலும் எங்க யுத்தம் பண்ணினாலும் அந்த தேசத்தின் தெய்வங்கள் எல்லாம் என் கைக்கு அந்த ஜனங்களை தப்புவிப்பதே இல்லை. இஸ்ரவேலின் தெய்வம் என் கைக்கு நாளிலே தப்புவிப்பாரோ என்று நிந்தித்தான். ஆனால் கர்த்தரோ தேவாதி தேவன் ஒரு தூதனை அனுப்பி அசீரியா ராஜாவுடைய எல்லா பள்ள தாக்குகளையும் எல்லா பாளையத்தின் சகல பராக்கிரமசாலிகளையும் அதிபதிகளையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணி போட்டார் ஆண்டவர். ஆனால் அவன் செத்த முகமாய் அவன் தேசத்துக்கு திரும்பி போனான். அவன் கர்ப்பப்பிறப்பாகிய சிலர் அவனை வெட்டியும் குத்தியும் போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லைங்க. அவர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரோடு கூட ஒருவரும் போட்டி போட முடியாது. அவர் சர்வ வல்ல தேவன், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குமே. நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தார். எசேயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிவிட்டார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ சாவாய், மரித்து போவாய் என்று. மனம் கசந்து அழுதார். ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தேனே, ஆண்டவரே என்னை என் விண்ணப்பத்தை நீர் கேளும் ஆண்டவரே. ஆண்டவர் அவனுக்கு 15 ஆண்டுகள் அவன் ஜீவனோடு வாழும்படியாக ஆண்டவர் கொடுத்தார். அவன் விண்ணப்பத்தை, அவன் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். இன்று தினத்தில் ஒருவேளை நீங்களும் அந்த தருவாயில் இருப்பீர்களே, ஆனால் மன கஷ்டத்தில் இருப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் குணமாக்குவேன், உன்னை நான் சுகப்படுத்த போகிறேன், உனக்கு ஜீவனை தர வல்லவராக இருக்கிறேன். எசேக்கியாவுக்கு ஜீவனை தந்தாரே, உனக்கு தரமாட்டாரே என்ன? நீனும் நானும் அவருடைய பிள்ளைகள் தானே. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். ஜீவனை தந்தாரே எதற்காக? அவரை ஆராதிப்பதற்காக. ஜீவனை கொடுத்தாரே எதற்காக? அவரை ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துவதற்காக. நம்மளை வாழ வைத்தார் எதற்காக? அவரை ஆராதிப்பதற்காக. ஆராதிக்கலாமா? ஆண்டவரை, ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவரே அழைக்கலாமா? தேவனே, அப்பா நீர் வாழும் ஆண்டவரே, எனக்கு ஜீவன் தந்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே, என்னை வாழ வைத்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே என்று நாம் கதறி கூப்பிடலாம். இந்த நேரத்திலே ஆண்டவரே Jesus.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரே. இத்தனை நேரமும் ஹalleluya. தகப்பனே, எங்களோடு கூட வாசமாயிருந்தபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட உறவாடினபடினால உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு மழை நிழலாகவும் இருக்கிறார் என்று. ஒருவேளை நீங்க கஷ்டத்தின் பாதையில நடந்து செல்லலாம், கடினமான சூழ்நிலையா இருக்கலாம், அப்பேற்பட்ட காற்று வீசலாம். ஆனால் நீங்கள் இந்த காற்றுக்கு தூக்கி வீசப்பட மாட்டீங்க, அமிழ்ந்திட மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, எப்பேற்பட்ட காற்றா இருந்தாலும் ஒதுக்காக நான் இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நிழலாக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. பெரும் வெள்ளத்துக்கு புகலிடமாக ஆண்டவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட வெள்ளம் உங்களை அடித்து செல்ல நினைத்தாலும், சத்துருவின் வெள்ளங்கள் உங்களை கரை புரண்டு ஓடச் செய்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதுல நீங்க மூழ்கி போக மாட்டீங்க, அதுல நீங்க மூழ்கி போக மாட்டீங்க. கர்த்தரின் கரம், வலது கரம் உங்களை பிடித்திருக்கிறது. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வறண்ட நிலமாக இருக்கலாம் உங்க வாழ்க்கை, பஞ்சமாக இருக்கலாம் வாழ்க்கை, ஆனா சொல்லுகிறார் ஆண்டவர், உங்க வீட்டுல எண்ணெய்க்கும் மாவுக்கும் குறைவே இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. நிறைவாய் வைத்திருக்கிறார் உங்களை. ஹalleluya ஹalleluya. விடாய்த்த பூமியா இருக்கலாங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிழலாக ஆண்டவர் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நமக்கு நிழலாக இருக்கிறார் என்று? நமக்கு எத்தனை பேர் விரோதமாக பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? என் மேல யுத்தம் செய்ய வந்தாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஏன்னா அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் சகாயராக இருக்கிறார். ரட்சிப்பின் தேவன் நம்மை நெகிழ விட மாட்டார், நம்ம கைவிட மாட்டாருங்க. அவர் நம்மை கைவிடாத தேவங்க. தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு ஜனமும் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறவராகவும் சேர்த்துக் கொள்ளுகிறவராகவும் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்காய் காத்திருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். திடமனதாக இருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. இந்த நாட்கள் கொடியதாக இருக்கிறது, கர்த்தருக்காக வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் வருவார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்க வாழ்வில ஒளிவிளக்காக இருப்பார். ஆண்டவர் உங்கள் இருளின் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே வருகிறவராக இருக்கிறார். ஹalleluya. நீங்க கூப்பிட்டீங்கல்ல, எங்களோடு கூட ஆராதித்தீங்கல்ல சகோதரனே சகோதரி, ஒருவேளை இன்றைய தினம் உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலையா? இன்றைய நாள்ல நீங்க ஆண்டவர் கையில உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க, முழு மனதோடு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்களை நேசிக்காமல் நிறைய பேர் இருக்கலாம், அந்த உலகத்தால் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்க போறீங்க? ஆண்டவர் மேல முழு மனதோடு நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் சகாயராக இருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட தடைகளாக இருக்கட்டும் சரி, ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. இந்த நேரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டார், எங்களோடு கூட அசைவாடின தேவன், எங்களோடு கூட உறவாடின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, திடமனதா இருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. மீதியா இருக்க நேரத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க எங்களோடு கூட இருந்தீங்க, பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. அவர்களை தாங்குங்க, தப்புவீங்க. துதிக்கிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ராஜா, ஆசீர்வதிங்க. மீதியா இருக்க நேரத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் புனித நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் அன்பு ஜீவன் வரக்குள்ள எங்க பரலோக தகப்பனே, ஆமென் ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே இந்த நாள் கூடுகைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருப்பது எப்படி என்று. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம்
அதனுடைய 15வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறோம், உப்பாய் இருக்கிறோம், மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணத்தை போல் இருக்கிறோம், கலங்கரை விளக்காக இருக்கிறோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் உலகத்திற்கு நற்கந்தமாய் நறுமணம் வீசக்கூடிய கிறிஸ்து இயேசுடைய நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லி. நற்கந்தம் என்று சொன்னால் நறுமணம் வீசக்கூடிய ஒரு பொருள் எங்கு இருந்தாலும் அதனை தேடி வண்டினங்கள் செல்லும். அதுபோல ஒரு கிறிஸ்தவ ஜீவிதம், தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையின் ஜீவிதம் பரிசுத்தம் உள்ளதும் மாசற்றதும் கரை அற்றதுமாய் இருக்கும் என்றால் நம்மை காண்கிறவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு ஏதுவாய் இருக்கும். நம்முடைய வாய் பேசாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையானது பேசக்கூடியதாய் மாறிவிடும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகர் நறுமணம் வீசுவதற்கு பதிலாக துர்வாசனை வீசுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பொய், லஞ்சம், உண்மையற்ற நிலைமை, துன்மார்க்கம், விபச்சார வேசித்தனம் மற்றும் போதை பொருட்களுக்கு சிக்கிக்கொண்டு தங்களுடைய சாட்சியை இழந்து புறஜாதியார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை தூசிக்கும் வகையில் நடக்கிறார்கள். நாம் உலகத்தை 2 கண்களால் பார்க்கிறோம், ஆனால் உலகமோ நம்மை 1000 கண்களால் காண்கிறது என்பதை நாம் அறிவதில்லை. இன்றைய தினத்திலே நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக நறுமணம் வீசுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது துர்வாசனை விடவர்களாக காணப்படுகிறோமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். வாசனை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாம் நற்கந்தம் வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சர்வ வல்லவராகிய நம்முடைய தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார், நமக்கு அவர் சாவாமையை கொடுத்து மறுமையிலே சேரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சர்வ வல்லவர் நமக்கு சொந்தமானவராக இருக்கிறார். அந்த தெய்வத்தை எல்லாரும் உயர்த்தி பாடுவோமா? Raja, Sarva Vallabha,
உள்ளத்தில் பொங்குதமா சந்தோஷம் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா பாவமெல்லாம் போக்கிவிட்டா உமைகள் எல்லாம் நீக்கிவிட்டா பாவமெல்லாம் போக்கிவிட்டா உமைகள் எல்லாம் நீக்கிவிட்டா எப்படிப்பட்ட வாசனை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும், நம்முடைய வாசனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை மலை உச்சியிலிருந்து பிலேயாம் பார்த்தபோது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லிட வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒலிவமரக்கன்றுக்கும் அத்திமரத்துக்கும் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு பேசினவர் அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் தம்முடைய பிள்ளைகளை வாசனை உள்ள சந்தன மரங்களோடு ஒப்பிட்டு பேசுவதை நாம் பார்க்கலாம். சந்தன மரத்தினுடைய விசேஷம் என்ன என்றால், அதனுடைய வேர், அடிமரம், கிளைகள், இலை, பூக்கள் எல்லாம் நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும். சந்தன மரம் மற்ற எல்லா மரங்களை காட்டிலும் விலையேற பெற்றது, அதிக மதிப்புள்ளது, மகிமை உடையது, தெய்வீக நறுமணம் வீசக்கூடியது. அந்த சந்தன மரத்திலிருந்து எடுக்கப்படும் சந்தனம் மனுஷனுடைய உஷ்ணத்தை தணித்து அவனுக்கு குளிமையை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இந்த சந்தன மரம் அதிலிருந்து எப்படி மனம் கிடைக்கிறது என்று சொன்னால், சந்தன மரம் அதனுடைய கட்டையானது உரசப்பட வேண்டும், இல்லை என்றால் அது நொறுக்கப்பட்டு பிழியப்பட வேண்டும். அப்போதுதான் அதனுடைய மனமானது வீசப்படும். அதுபோல கிறிஸ்துவுக்காக நாம் உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகிக்கும் போது, பிரச்சனைகளினால் உரசப்படும் போது ஆவின் கனியாகிய தெய்வீகத்தின் வாசனை நம்மேல் வீசும். அப்படிப்பட்ட நறுமணம் இயேசுக்காய் வீச வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவிதம். அதனை பார்க்கிறவர்கள் ஆண்டவராய் இயேசுவை காண்கிறதாய் இருக்கும். பிரச்சனைகள் வீட்டிலும் வரலாம், நாம் பணிபுரியும் இடத்திலும் வரலாம், சபைகளிலும் வரலாம், சமுதாயத்திலும் வரலாம். எங்கே ஒரு பிரச்சனை வந்து அது நம்மை உரசக்கூடியதாக காணப்படும் போது நம்முடைய ஜென்ம சுவாபங்கள் வெளிப்படக்கூடாது. அவங்க கிறிஸ்தவ ஜீவன் செய்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில இப்படி பிரச்சனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது நாம் உரச அதிலிருந்து ஆவின் கனியாகிய தெய்வீக சுவாபங்கள் தான் வெளிப்பட வேண்டும். இல்லை என்று சொல்லி நம்முடைய ஜென்ம சுவாபங்கள் வெளிப்படும் என்று சொன்னால் குடும்பத்திலே கலக்கம் உண்டாகும், வேலை பார்க்கிற இடத்திலே ஒரு கலக்கம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம், சபையிலே கலக்கத்தை உண்டாக்குறவர்களாக, சமுதாயத்திலே கலக்கத்தை உண்டாக்குறவர்களாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தூசிக்கிற நிலையிலே நாம் தள்ளப்பட்டு போவோம். ஆகவே உரசப்படும் போது, சந்தன மரம் எப்படி உரசப்படும் போது நறுமணம் வீசுகிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவின் கனியாகிய தெய்வீக சுவாபங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, காயப்பட்டு, கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் காலத்திலும் கூட, அந்த நேரத்திலும் கூட அவரிடத்திலிருந்து தெய்வீக சுவாபங்கள் புறப்பட்டது. அன்பை வெளிப்படுத்தினார். மன்னிக்கும் சுவாபம் இடத்திலிருந்து வெளிப்பட்டதை நாம் பார்க்கலாம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி அன்பை வெளிப்படுத்தினாரோ அந்த அன்பின் நிமித்தமாக தான் நாம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பு நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆகவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய முன்மாதிரியை தியானித்து அவரை போல் நாமும் நற்கந்தங்களாய் காணப்பட வேண்டும். அவரை போல் தெய்வீக சுவாபம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய பரிசுத்த ஜீவிதம். அந்த ஜீவித்தை பார்க்கிறவர்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை காண முடியும். ஒரு சமயம் தவம் இருந்து கொண்டிருந்த முனிவனிடத்திலே ஒரு வாலிபன் சென்று, இப்படி தவம் இருக்கிறீர்களே, உங்களுடைய சுவாபங்கள் எப்படிப்பட்ட சுவாபங்களாக இருக்கு, நீங்கள் உங்களுக்கு கோபமே வராதா என்று கேட்டான். அந்த முனிவன் சொன்னான், நீ என்ன செய்தாலும் நான் கோபப்படவே மாட்டேன், எனக்கு கோபம் வராது அப்படின்னு. இந்த வாலிபனும் சில காரியங்களை அவன் முன்னாக வைத்தான். அவருடைய கையை பிடித்து இழுத்தா கோபம் வருமா அப்படின்னா அவர் சொன்னார், வராது. கன்னத்தை பிடித்து இழுத்து கோபம் வருதா அப்படின்னு கேட்டார், கோபம் வராது அப்படின்னு. தலையை பிடிச்சு ஒரு கொட்டு கொட்டினார், அப்போது அவர் வராதுன்னார். மூக்க பிடிச்சு இழுத்தா வராது வராது அப்படின்னு சத்தம் போட்டார். வராது வராது அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய கோபம் வந்து விட்டது, உள்ளான சோபம் வெளிப்பட்டது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சுமந்து நடக்கிற பிள்ளைகளாக ரட்சிப்பின் நம்பி சந்தோஷம் பெற்ற பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வைத்திருந்த அன்பையும் அவருடைய முன்மாதிரிகளையும் நாம் தியானிக்கும் போது அதே அன்பு அதே மாதிரிகளை நாம் என்ன செய்ய முடியும், வெளிப்பட முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை பாடிடும் மத்தியில் நம்மை நற்கந்தமாக பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் நிச்சயமாகவே நம்மை மேன்மைப்படுத்துவார், வெற்றி சிறக்க செய்வார், தலை நிமிரச் செய்வார், சாட்சியாக நிறுத்துவார், வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார், அநேகருக்கு மாதிரியாக இருக்க செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாய் இருக்க செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வாசனை வயல்வெளியின் வாசனையாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் அந்த 27வது வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது, அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனின் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. யாக்கோபு தன் தகப்பனிடத்திலே தந்திரமாய் ஆசீர்வாதத்தை வாங்க சென்ற போது ஈசாக்கு முதலாவது அவனை கைவினால் தடவி பார்த்தார். இரண்டாவது அவனுடைய வஸ்திரத்தை முகர்ந்து பார்த்தார். அதன் பின்புதான் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபு தன்னுடைய கைகளுக்கு மேலே ஒரு ஆட்டினுடைய தோலை உடையாக போர்த்தினதினாலே அவன் கைகள் அவனுடைய அண்ணனுடைய ரோம நிறைந்த கரங்களாகவே காணப்பட்டது. அடுத்து யாக்கோபு தன் மூத்த சகோதரனாகிய ஏசாவின் வஸ்திரத்தை உடையாக உடுத்திருந்தபடியினால் அந்த உடை வயல்வெளியின் வாசனை போல பரிமளித்தது. மூத்த சகோதரனாகிய ஏசாவின் போர்வைக்குள் யாக்கோபு மறைந்திருந்ததினால் எளிதாக தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். நமக்கு ஒரு மூத்த சகோதரன் உண்டு, அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகவே நாம் கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டி சேர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். ஈசாக்கு முதலில் தடவி பார்த்தார், பின்பு முகர்ந்து பார்த்தார். அதுபோல பிதாவாகிய தேவன் நம்மை தடவி பார்ப்பார். அவர் நம்மை தடவி பார்க்கும்போது கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசுவானுடைய இரட்சிப்பையே நம்மை போர்த்திருப்பதை அவர் காண வேண்டும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக
பிதாவாகிய தேவன் நம்முடைய வஸ்திரத்தை முகர்ந்து பார்க்கும்போது அது வயல்வெளியின் வாசனை அதில் இருக்க வேண்டும். இன்று வயல்வெளியின் வாசனை என்று சொல்லும்போது அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். இன்று வயல்வெளிகளில் அறுவடை மிகுதியாக இருக்கிறது. அதாவது ஆத்தும ஆதாய பணியை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்த விசேஷ பணி என்று சொன்னால் சுவிசேஷத்தை பிரபல்யப்படுத்த வேண்டும், சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். இன்று அநேகர் சுவிசேஷத்தை சொல்வதற்கு தயங்குகிறார்கள். காரணம் கேட்டால் நாங்கள் சொன்னால் அவர்கள் கேட்பார்களா என்று. நாம் சுவிசேஷத்தை சொல்லலாம் ஆண்டவர் சொல்கிறார் ஒழிய அதை கேட்பார்களா அவர்கள் திருந்துவார்களா என்று அல்ல. நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், விதைக்க வேண்டும், நீர் பாய்ச்சுவதும் விளைய செய்கிறதும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள செய்வதும் ஆண்டவராய் தெய்வம் பார்த்துக் கொள்வார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிப்பது அவர் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நம்முடைய லட்சியம் என்ன என்றால், நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருடைய லட்சியம் என்ன? நாம் பரலோகம் சேர வேண்டும். நான் மட்டுமல்ல, என்னோட ஒரு சில ஆத்துமாக்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் ஒரு லட்சியமும் இரவும் பகலும் அவனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கையே புரட்சிகரமாய் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வதித்த அல்ல கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி வாசனை உண்டாகும். இந்த லட்சியம் நோக்கம் நம் வாழ்க்கையில் இரவும் பகலும் இருக்கும் என்றால் நம் வாழ்க்கையே ஒரு புரட்சிகரமாய் இருக்கும். நம் மீது கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை உண்டாயிருக்கும். மாட்டுத் தொழுவத்திலே ஒருவன் சென்று வந்தால் அவனிடத்திலே தொழுவத்தின் வாசனை இருக்கும். சமையல் அறையிலே சென்று வந்தவர்களை பார்த்தால், அதுவும் பிரியாணி சமைத்து வந்தவர்களை பார்த்தால் உடனடியாக சொல்லிவிடலாம் அவர்கள் வீட்டில் பிரியாணி சமையலாக இருக்கிறது என்பதை. அவர் ஒவ்வொரு பணி செய்வதை வைத்து எந்த இடத்திலிருந்து வந்தாங்களோ அந்த இடத்தை வச்சு அவர்கள் மேல் அந்த வாசனை வீசுவதை நாம் பார்க்கலாம். அதுபோலவே ஆத்தும ஆதாய பணி செய்கிறவன் மேல் ஆண்டவர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை உண்டாயிருக்கும். ஆத்தும ஆதாய பணியே எல்லா பணிகளிலும் சிறந்த பணி. அந்த பணிதான் நம்முடைய ஆத்துமாவையும் பரலோகத்திற்கு எடுத்து செல்லக்கூடியதாக மாறும். ஆத்தும ஆதாய பணி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் அதில் 8-9 வசனங்களை படிக்கிறேன். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்படியே உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலிருந்து நாம் செல்லும் போது நம்மோடு கூட வருவது 2 காரியங்கள் மாத்திரம். ஒன்று நம்முடைய ஆத்துமா, மற்றொன்று நாம் சம்பாதித்த ஆத்துமா. மற்ற எல்லாமும் இந்த உலகத்திலே நாம் விட்டு செல்ல வேண்டும். எல்லா காரியங்களும் டெம்பரரியா தான் இருக்கு. ஒன்று கூட நம்மோடு கூட வருவதில்லை. நம்முடைய ஆத்துமாவும் நாம் சம்பாதித்த ஆத்துமாவும் வரும். ஆகவே ஆத்துமா ஆதாய பணியை நாம் செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த வயல்வெளியினுடைய வாசனை நமக்கு உண்டாயிருக்கும். அந்த வாசனை முகர்ந்து பார்க்கும் போது தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்தில் நாம் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ
அத்தனை நன்மைகளையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவை உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிடுவேன், உலகெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வவல்லவர் சாவி வென்றவர் ஜீவனானார். சர்வவல்லவர் சாவி வென்றவர் மணவாளன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பிக்கிற வாழ்க்கையாக ஜீவிதமாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் மாசற்றதாய் கரைதுரையற்ற ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் என்று சொன்னால் நாம் வாயினாலே பேசாமலே நம்முடைய வாழ்க்கை பேசக்கூடியதாக மாறும். அந்த வாழ்க்கை தான் ஆண்டவராய் தேவன் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். சந்தன மரத்தை போன்று வாசனை உள்ளவர்களாகவும் வயல்வெளி வாசனை உடையவர்களாக நாம் இருக்கும் என்றால் பிதாவே தேவன் நம்மத்திலே கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே சகல நன்மைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவிதத்தை தேவனாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தர அவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து அந்த வார்த்தைகளை எங்களுக்கு புரியும் வகையில் சொல்லிக் கொடுத்தபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய நற்கந்தங்களாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையிலே சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவர் தடவி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பையே
நாங்கள் வஸ்திரமாக உடுத்திருப்பதையும் கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை உடையவர்களாக சுவிசேஷத்தை அறிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய். நாங்கள் அப்படி செய்யும் போது இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை எங்கள் தருகிற தேவனாய் இருக்கிறேன். சுகத்தோடு பலத்தோடு சகல நன்மைகளை நாங்கள் பெற்று நன்மையின் கிருபையும் உன்னை பின்தொடரும் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களை பத்திரமாய் கொண்டு சேர்க்கக்கூடிய பரலோகத்திலும் எங்களை கொண்டு சேர்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை எங்களுக்கு தந்து உதவுங்கள் சொல்லி சமூகத்தில் எங்கள் முழுமையாக எங்கள் ஒப்படைத்து இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மை வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.